டம்ளர் குழம்பு ப்ரோ. டம்ளர் குழம்பு ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு போய் காலையில இருந்து ஒரு கடையில டம்ளர்ல குழம்பு கொடுப்பாங்க. அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ போவோம். அந்த கான்செப்ட் தான் பிரச்சனை. டம்ளர்ல தண்ணி குடிப்பாங்க, டீ காஃபி குடிப்பாங்க, குழம்பு கொடுப்பாங்க. அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடணும். இந்த கடை எங்க இருக்கா? அந்த கடை தான் ப்ரோ. அந்த கடை காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல். பிரியாணி இருக்கான்னு கேட்போம். பிரியாணி இருக்கா? டம்ளர்ல அந்த குழம்புலாம் கொடுப்பீங்களா? இங்க உட்காந்துக்கலாமா? இதுக்கு மேலே உள்ளே போகணும்னா பின்னாடி தான் போகணும். உள்ள எங்க இருக்கு? அங்கதான் நல்லா கலகலான்னு இருக்குண்ணா. இங்கதான் லைட் இருக்கு. வேணா இங்கே இருக்கும். அதான் சொன்னேன் டம்ளர்ல குழம்பு. டம்ளர்ல குழம்பு வந்துருச்சு. லெக் பீஸே சாப்பிட்டுட்டோம் 130 ரூபாய்க்கு. ஆனா 3 பேர் சாப்பிடும்போது வயிறு நிறைய. ஆனா சிக்கன் பீஸ் இருக்கு, முட்டை இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கிறதுல. எம்டி பிரியாணி ஆர்டர் கொடுத்துருவோம். வந்துச்சுன்னா 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நீங்கள் கமெண்ட்ல என்ன லொக்கேஷன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா A for ஆடி அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். டாடா ஃப்ரம் ஆடி எம்டி பிரியாணி வந்துருச்சு. ப்ரோ தெரியுமா டம்ளர் குழம்பு? அட பொம்மால